வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீட்டில் ஜேடபிள்யூலலாம் ஒரு காம்பவுண்டு கொடுத்து அதில் எத்தனை சிக்மா அப்போ எத்தனை பை பாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சிங்கிள் பாண்ட் இருந்தால் சிக்மா பாண்டு, டபுள் பாண்ட் இருந்தால் அதில் ஒரு சிக்மா பாண்டு ஒன்று என்னவா இருக்கும் அப்படின்னா பை பாண்டாக இருக்கும். இதே ட்ரிபிள் பாண்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு சிக்மா பாண்டு ரெண்டு என்னவா இருக்கும் அப்படின்னா பை பாண்டாக இருக்கும். சரிங்களா? இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பென்சீனில் பென்சீனில் எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது, எத்தனை பை பாண்ட் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. பென்சீனில் இப்போ நாம் அதை பார்க்கலாம். பென்சீனில் எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது, எத்தனை பை பாண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பென்சீனோட ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு தெரியும். சரி, இந்த மாதிரி வரும், இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும், ஒரு ஹெக்ஸாகனல் ஷேப். இது பென்சீனோட ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ரைட். இது பென்சீனோட ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர். சரி, இங்கே ஒரு பாண்டு போடணும், ஒரு ஆல்டர்னேட்டாக இங்கே ஒரு பாண்டு, ஆல்டர்னேட்டாக இங்கே ஒரு பாண்டு. இப்போ மேலே என்ன இருக்குன்னா இங்கே ஒரு ஹைட்ரஜன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன்ஸ் இருக்கும். இந்த ஃபார்முலா C6H6. இங்கே ஒரு ஹைட்ரஜன்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு ஹைட்ரஜன்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு ஹைட்ரஜன்ஸ் இருக்கும். அடுத்தது இங்கே ஒரு ஹைட்ரஜன்ஸ் இருக்கும். ஸோ பென்சீனோட மாலிகுலர் ஃபார்முலா என்னது? C6H6. திஸ் இஸ் த மாலிகுலர் ஃபார்முலா ஃபார் பென்சீன். இந்த கார்னர்ஸ் எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த கார்னர் எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா கார்பன்ஸை குறிக்குது. ஒவ்வொரு கார்னர்ஸும் எதை குறிக்குது அப்படின்னா கார்பன்ஸை குறிக்குது. சரிங்களா? சரி, இப்போ எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது, எத்தனை பை பாண்ட் இருக்குது, இதான் கேட்ட கொஸ்டின். இது ஒரு சிங்கிள் பாண்ட், அப்போ ஒரு சிக்மா. இது ரெண்டாவது சிக்மா. இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த சிங்கிள் பாண்ட் மூணாவது. இதுக்கப்புறம் இது நாலாவது, இது அஞ்சாவது, இது 6, இந்த சிங்கிள் பாண்ட் 7, டபுள் பாண்டில் ஒன்று சிங்கிள் பாண்ட் சிக்மா பாண்ட் 8, இது 9, இந்த ஹைட்ரஜனுக்கு ஒரு 10, அடுத்தது இந்த ஹைட்ரஜனுக்கு ஒரு 11, இதுக்கு ஒரு 12. ஆக மொத்தம் பென்சீனில் 12 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 12 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. பை பாண்ட்ஸ் எத்தனை சார் இருக்குது அப்படின்னா பை பாண்ட்ஸை பாருங்கள். இது ஒரு பை பாண்டு, இது ஒரு பை பாண்டா, இது ஒரு பை பாண்டு, இது ஒரு பை பாண்டு. ஆக மொத்தம் எத்தனை பை பாண்ட்ஸ் இருக்குது? 3 பை பாண்ட்ஸ் இருக்குது. நிச்சயமாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸு கண்டிப்பாக நீட்டு, ஜேடபிள்யூ இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு மாலிகுல்ஸ் கொடுத்து அதில் எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது, எத்தனை பை பாண்ட் இருக்குன்னு கேட்பாங்க. சரிங்களா? இதை பார்த்துக்கிறீங்களா?